ஸ்ரீ துர்கா தேவி. இதுவரை நீங்கள் பார்த்தது துர்காஸ்வரனுடைய சாபம் பலிக்கக்கூடாது என்பதற்காக இந்திரன் மற்ற தேவர்களை போய் அழைத்து வந்தான். மகிஷாசுரன் பாதாள லோகத்துக்கு சென்று தனக்குத்தானே பட்டாபிஷேகமும் செய்து கொண்டான். மகிஷாசுரன் பாதாள லோகத்தை கைப்பற்றி விட்டான் என்றும் இனி நம் லோகத்திற்கும் வந்து விடுவான் என்றும் தனக்கு பயமாக உள்ளது என்றும் காளி சிவனிடம் கூறினாள். இனி வருவது கொன்றுவிடுங்கள். யாரும் தப்பிக்க முடியாது. அனைத்து வழிகளும் மறைக்கப்பட்டு விட்டது போல் தோன்றுகிறது தாயே. அதிலிருந்து வெளிவர வழி இல்லாமல் தவிக்கிறோம் தாயே. யார் இவ்வாறு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியவர்? சொல்லுங்கள். எங்களுடைய பத்தினிகள் தான் தாயே. அன்னையே, சிறந்தவர் யார் என்று எங்களை நிரூபிக்க சொல்கிறார்கள். பிடிவாதமாக எங்கள் மூவரில் சிறந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டதே இல்லை. ஒருவர் இல்லாமல் மற்றவர் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மூவரும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த உண்மையை எங்கள் பத்தினிகள் ஏற்க மறுக்கிறார்கள் தாயே. அது மட்டும் இல்லை தாயே, எங்களில் சிறந்தவர் யார் என்று நிரூபிக்கவில்லை என்றால் எங்கள் மூவரின் பத்னிகளும் எங்களை விட்டு விலகி செல்ல போவதாக மிரட்டுகிறார்கள். தர்ம சங்கடமான நிலை என்னவென்றால் நாங்கள் சிறந்தவர்கள் என்று நிரூபிக்கவும் முடியவில்லை. எங்கள் பத்தினி இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே கூறுங்கள். உலகிலேயே சிறந்த பத்தினி நான் மட்டும்தான் என்ற விஷயம் தெரிந்துவிடப் போகிறது. எப்படி இருந்தாலும் தனத்தை தவிர வேறெதும் பெரிதல்லவே. தற்பெருமை கொள்ள வேண்டாம் லட்சுமி தேவி. சற்று பொறுங்கள், மும்மூர்த்திகள் வரட்டும். அவர்கள் வந்த பிறகு யார் சிறந்தவள் என்று புரியும். அனைத்திலும் சிறந்தவர் பிரம்மதேவர். அதனால் அவர் பத்தினியான நான் தான் சிறந்தவள். தேவியர்களே, தாங்கள் தேவையில்லாத கர்வத்தை விட்டு வெளியே வாருங்கள். மேலும் சத்தியம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். அது என்னவென்றால் உலகத்திலேயே சிறந்த பத்தினி நான் மட்டும்தான். மும்மூர்த்திகளே, என்னால் உருவாகிய இந்த மாயையை உங்கள் புத்தி கூர்மையை கொண்டு அதை அகற்ற முடியுமா என்பதை நான் காண விரும்புகிறேன். மும்மூர்த்திகளே, தங்களுடைய பத்தினிகள் உங்களிடம்தான் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள்தான் அவர்களின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து சாந்தப்படுத்த வேண்டும். அது உங்கள் கடமை. நான் சொல்வதின் மூலமாக ஒருவேளை அவர்களின் சந்தேகம் நிவர்த்தியானாலும் அவர்களுடைய மனம் நிச்சயம் சாந்தியடையாது. இருந்தாலும் தாயே, எங்களின் சிறப்புத்தன்மையை நிரூபிக்கும் பொருட்டாக நாங்கள் தீய மார்க்கத்தில் செல்ல எங்களுக்கு எப்படி மனம் வரும்?
அன்னையே, இந்த நிலைமையை தங்களால் மட்டும்தான் சீர் செய்ய இயலும் தாயே. சிருஷ்டியை பராமரிப்பதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது தாயே. மும்மூர்த்திகளே, இந்த பிரச்சனையின் தீர்வை தங்கள் மனைவிகளிடமே விட்டுவிடுங்கள். அவர்களே தாங்கள் எந்த வகையில் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கட்டும். இருந்தாலும் தாயே, அவர்கள் மூவரில் யார் சிறந்தவள் என்பதை அறிய ஆவலாய் உள்ளார்கள். அது காலத்தின் விளையாட்டால் இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த நிலையிலிருந்து நாங்கள் எவ்வாறு வெளியில் வருவது என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும். எங்களது சக்தியை நாங்கள் எவ்வாறு நிரூபிப்பது? அதனால்தான் கூறுகிறேன், இந்த அனுபவத்தை அவர்களே அனுபவிக்கட்டும். தங்களுடைய விதியை அனுபவித்தால்தான் தெரியும். நாங்கள் அனைவரும் தங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டோம் தாயே. ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. வணங்குகிறேன் அசுரகுல வேண்டே. பூலோகத்தில் இருக்கும் அனைத்து அரசர்களும் தங்களின் பலத்தை கேள்விப்பட்டு அவர்களின் ஆயுதத்தை உதறிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் ஆட்சியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த அரசர்கள் தங்கள் ஆட்சியை ஏற்க மறுக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் எனக்கு அடிபணிய மறுத்துவிட்டதால் இனி இவர்கள் உயிரோடு இருக்க தேவையில்லை. இவர்களை இழுத்துச் சென்று உபசரித்து கொன்று விடுங்கள். அசுரர்களே, இவர்களை இழுத்துச் செல்லுங்கள், செல்லுங்கள். வேண்டாம் அசுரராஜனே, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் தங்களது அரசாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை விட்டு விடுங்கள். ஆமாம், ஏற்றுக்கொள்கிறோம். இன்று முதல் பூவுலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் நான் ஒருவன்தான் அரசன். இனி பாதாளத்திற்கும் பூலோகத்திற்கும் அதிபதி நான் மட்டும்தான். இந்த மகிஷாசூரன் 2 லோகத்தையும் நான் வெற்றி அடைந்து விட்டேன். இந்த மகிஷாசூரன் வெற்றி அடைந்து விட்டார். இனி எஞ்சி இருப்பது அந்த இந்திரலோகம் மட்டும்தான். அந்த சொர்க்கலோகம், அதை வெல்ல வேண்டும். தாங்கள் உத்தரவிட்டால் போதும். படைகள் தேவலோகத்தை தாக்க தயாராக இருக்கிறது. அதற்கு நேரம் வந்துவிட்டது சேனாதிபதி. இப்பொழுதே சொர்க்கத்தின் மீது படையெடுப்போம். தேவேந்திரா, உன்னை வதம் செய்ய நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன் ரத்தத்தினால் என் தந்தையாருக்கு அஞ்சலி செலுத்தப் போகிறேன்.
வணங்குகிறேன் தேவரிஷி. தேவேந்திரா, உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை என்னால் நன்றாக அறிய முடிகிறது. ஆனால் பூலோகத்தில் என்ன நடக்கிறது என்று உன்னால் அறிய முடியவில்லையே. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதாவது மகிஷாசுரன் பாதாளலோகத்தை மட்டுமல்ல, பூலோகத்தையும் ஆள ஆரம்பித்து விட்டானே. அவன் 2 லோகத்தையும் தன்வசப்படுத்திக் கொண்டான். இப்பொழுது மீதி இருப்பது நமது சொர்க்கலோகம் மட்டும்தான். இந்திரதேவனே, சொர்க்கலோகத்தை வெல்வது நடக்காத காரியம். இந்த லோகம் எனக்கு மட்டும்தான். நிரந்தரமாக இதை நான் தான் ஆட்சி செய்வேன். நாராயண நாராயண, என் மனதிலும் அதே ஆசைதான் உள்ளது தேவேந்திரா. இந்த ஸ்வர்க்கம் உன்வசம்தான் இருக்க வேண்டும். மகிஷாசுரன் கையில் சென்று விடக்கூடாது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவன் அப்படி நினைத்தாலே அவன் காலை வெட்டி விடுவேன். தாங்கள் என்னிடம் சொன்னது போல் சம்பவம் நடந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் தனது அனைத்து படைகளோடு, பராக்கிரமம் மிக்க மூவரோடு நமது சொர்க்கத்தை தாக்க அவன் வந்து கொண்டே இருக்கிறான் தேவேந்திரா. ராட்சச குல வாரிசு மகிஷாசுரன்! 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 ஏதாவது செய்யுங்கள், அவனை நிறுத்துங்கள். இல்லை என்றால் அவன் சொர்க்கத்தை ஆள்வது வெகு தூரத்தில் இல்லை. அந்த மகிஷன் சொர்க்கத்தையும் தன்வசப்படுத்தி விடுவான். தாங்களோ பதவி புகழ் இழந்து பராரியாக அலைய வேண்டியதுதான். நாராயண நாராயண. கந்தர்வா, உடனே செல். மகிஷனுடைய சேனைகளை பற்றியும் அவனுடைய வீரர்களை பற்றியும் தெரிந்து கொண்டு வா. செல். தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன். உடனே அனைத்து தேவர்களையும் அழைக்க வேண்டும். இதை பற்றி விவாதம் செய்ய வேண்டும். நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த சக்தியும் என்னை அழித்து விடக்கூடாது. என்னவாயிற்று மும்மூர்த்திகளே, கூறுங்கள். தேவியரே, எங்களின் சிறப்புத்தன்மையை நிரூபிக்கவே தங்களின் முன் தோன்றியிருக்கிறோம். இப்பொழுது தாங்களே கூறுங்கள், எந்த விதத்தில் சிறப்புத்தன்மையை நிரூபிக்க வேண்டும்? சாஸ்திர விவாதத்திலா அல்லது வேறு விதத்திலா? தாங்கள் கூறும் வகையில் எங்களின் சிறப்புத்தன்மையை எங்கள் சிறப்புத்தன்மையை நாங்கள் நிரூபிக்க தயாராக உள்ளோம். இந்த விவாதத்தின் முடிவில் அன்னை துர்கா யார் சிறந்தவர் என்று கூறுகின்றாரோ அவரின் பத்தினிதான் சிறந்தவள். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. மும்மூர்த்திகளே,
எந்த விதத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் யோசித்து விட்டோம். நாங்கள் மூவரும் ஒவ்வொருவராக தங்களிடம் கேள்விகள் கேட்போம். தங்கள் மூவரில் யார் நீதி சாஸ்திரத்திலும் அர்த்த சாஸ்திரத்திலும் பதில் கூறுகிறீர்களோ அவர்களே சிறந்தவர். இந்த விதத்தில் தான் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இதை என்னுடைய உத்தரவாக ஏற்றுக்கொள்ளவும் நான் தற்போது இருக்கும் நிலையை கூறினேன். தங்களின் முடிவென்னவோ அதன்படி செயலாற்ற நான் தயாராக உள்ளேன். ஏனென்றால் இந்த தேவலோகம் இந்திரனுக்கு மட்டுமல்ல, தங்களுக்கும் உரிமையானதுதான். மகிஷாசுரனுடன் நான் யுத்தம் செய்யவா வேண்டாமா? அதை நீங்களே கூறுங்கள். இல்லை என்றால் யுத்தம் புரியாமல் இந்த சொர்க்கலோகத்தை மகிஷனுக்கு கொடுத்து விடவா? தேவேந்திரா, நாம் எந்த முடிவிற்கும் வருவதற்கு முன் மனதில் தைரியம் என்ற அஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நமது ஒற்றர்கள் மூலமாக மகிஷனை பற்றியும் அவனது சேனை பலத்தினை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவகுரு பிரகஸ்பதியே, இவ்விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள கந்தர்வனை இப்பொழுதுதான் அனுப்பியுள்ளேன். வந்து கொண்டிருப்பார். தேவேந்திரா, சொல் கந்தர்வா, என்ன அறிந்து வந்தாய்? தேவேந்திரா, மகிஷாசுரன் தனது பெரும் அசுரப்படையோடு வந்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் விதாலன், திருநேத்திரன் போன்ற வீரர்களும் வருகிறார்கள். அவர்களுடன் நாம் யுத்தம் செய்து வெல்வது என்பது நடக்காத காரியம். நம்மிடம் நேரம் மிக குறைவு. உடனே ஏதாவது செய்தாக வேண்டும். தேவேந்திரா, யுத்தம் செய்யாமல் தேவலோகத்தை விடுவது கோழைத்தனம். நாம் யுத்தம் செய்தே ஆக வேண்டும். ஆம் தேவேந்திரா, தேவர்களும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை காட்ட வேண்டும். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். சன்னியாசிகளுக்கு ஞானம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் யுத்தத்திற்கு தைரியம் முக்கியமானது. அதுபோல தேவேந்திரனின் எதிரி நமக்கும் விரோதி ஆவான். அவனை அழிப்பது நமது கடமையாகும். அப்படி என்றால் சரி, உங்களின் விருப்பப்படி மகிஷனுடன் யுத்தம் செய்கிறேன். யுத்தத்திற்கு அனைவரும் தயாராகுங்கள். துர்வாச மகரிஷி, தங்களின் சாபத்தை பலிக்க விட மாட்டேன். அனைத்து தேவர்களும் என்னுடன் இருக்கிறார்கள். தேவலோகத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அந்த மகிஷாசுரன் என்ன, வேறு யாருக்கும் இந்த இந்திர பதவியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அது ஒரு காலம் நடக்காது. நாராயண நாராயண, வணங்குகிறேன் அன்னையே. அன்னையே, தங்களுடைய லீலையை என்னவென்று கூறுவது? அகங்காரத்தில் இருக்கும் தேவேந்திரனை நல்வழியில் கொண்டு வருவதற்காக தாங்கள் நடத்திய லீலை. அதனால்தான் துர்வாச ரிஷி மூலமாக தாங்கள் சாபத்தை விளைவித்தீர்கள். அந்த சாபம் இன்னும் சிறிது காலத்தில் நிறைவேறப் போகிறது அன்னையே. திரிநேத்ரா, சொல்லுங்கள் அரசே. அந்த சூழ்ச்சிக்காரன் இந்திரன் மீது உன் கவனம் எப்போதும் இருக்க வேண்டும். அவன்தான் நம்முடைய குல விரோதி. எனக்கு அவன் மட்டும் தான் வேண்டும். அப்படியே செய்கிறேன்.
இனி அந்த தேவேந்திரன் நம் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது அரசே. எந்த காரணத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அவன் நம்மிடமிருந்து தப்பித்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவலோகத்தை நிரந்தரமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அவன் மரணம் உறுதியாக வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் வரை இந்த தேவலோகம் நம்வசப்படாது. அதனால் அவனை உடனடியாக அழிக்க வேண்டும். மகாசூரன், மகிஷாசூரன், இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நமது லட்சியம் அந்த தேவேந்திரன் மட்டும்தான். இந்திரன் ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. அன்னையே, சூழ்நிலை பாதகமாக மாறி வருகிறது. ஒருபுறம் சொர்க்கத்தை ஆளும் அந்த தேவேந்திரன் சிக்கலில் மாட்டிக்கொள்ளத்தான் போகிறான். மறுபுறமோ மும்மூர்த்திகளும் தர்ம சங்கட நிலையில் இருக்கிறார்கள். அன்னையே, அவர்கள் பத்தினிகளோ மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவர்கள் என்று நிரூபிக்குமாறு கேட்கிறார்கள். ஆனால் மும்மூர்த்திகளுக்கோ இதிலிருந்து விடுபட வழியே தெரியவில்லை. அன்னையே, அது மட்டுமல்ல, தங்கள் பத்தினிகளின் சந்தேகத்தை தீர்க்க வழி தெரியவில்லை. மகரிஷியே, எப்பொழுது கேள்விகள் உருவாகிறதோ அப்பொழுதே அதற்கான பதிலும் அதனுடனே வருகிறது. தைரியம் இல்லாதவர்களுக்கு பதிலை கண்டுபிடிப்பது கடினம். அவர்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியும். மும்மூர்த்திகளுக்கு அந்நிலை ஏற்படாது. நிச்சயம் ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள். நாரதரே, சரிதான் அன்னையே. எங்களுடைய முதல் கேள்வி என்னவென்றால், சிறந்தது என்றால் என்ன அர்த்தம்? சிறந்தது என்றால் என்ன? சிறந்தது என்றால் தேவியரே, உலகில் பிறக்கும் ஒவ்வொரு ஜீவனும் தனக்கு நியமித்த காரியத்தை மகிழ்வுடனும் லட்சியத்துடனும் முழு மனதோடு செய்ய வேண்டும். அந்த காரியத்தின் விளைவு எதுவாக இருந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சிறப்பு என்பது எந்த ஒரு ஜீவனுக்கும் விசேஷ குணமாகாது. சிறந்த வழிகளை பெற்ற பின்பும் ஒருவன் தீய வழியில் நடந்தான். அவனிடமிருந்த சிறந்த குணங்கள் அவனை விட்டு நிச்சயம் விலகி போய்விடும். அவன் நல்ல செயல்களை செய்தால் அவைகளால் அவன் தேவர்களாகிவிடும். அந்த சிறந்த குணம் அவனை உயர்த்திவிடும். இந்த உலகத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவன்களுக்கும் நல்ல குணம் இருக்கும் என்று சொல்வதும், அவர்கள்தான் அனைத்திலும் சிறந்தவர் என்று சொல்வதும் நடவாத காரியம். ஏனென்றால் அவரவர்க்கென்று ஒரு குணம் இருக்கும். எங்களுடைய அடுத்த கேள்வி, இந்த உலகில் ஒரு ஜீவன் பிறக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு யார் மிகவும் முக்கியமானவர்கள்? அந்த ஜீவனை பெற்றெடுத்தவரா, இல்லை அதை நல்ல முறையில் வளர்ப்பவரா, அல்லது அந்த ஜீவனுக்கு நற்கதியை அளிப்பவரா? நாரதா, உனக்கு நினைவிருக்கிறதா? மும்மூர்த்திகள் இந்த மாயையில் சிக்கிக்கொண்டால் என்னவாகும் என்று கேட்டாயே. இப்பொழுது அது உண்மைக்கு புறம்பாகிவிட்டதல்லவா? ஆம் தாயே, தாங்கள் கூறியது உண்மைதான். மும்மூர்த்திகள் மாயையிலிருந்து விடுபட்டவர்கள்தான். அவர்கள் பத்தினிகளின் மனதில் இருக்கும் சந்தேகத்தை எவ்வாறு விலக்குவது அன்னையே?
மகரிஷியே, சத்தியத்தின் வழியில் செல்லும் கணவர்கள் தங்கள் மனைவிகளின் சந்தேகத்தை தீர்க்கும் வழிகளையும் தெரிந்தவர்கள், நிலைமையை சமாளிக்கும் திறனறிந்தவர்கள். நாராயண நாராயண, தங்களின் எண்ணம் புரிந்தது. ஒரு விதத்தில் இது பதிகளுக்கு வைத்த சோதனை எனலாம். இதனை அவர்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்வார்கள் என்பதுதான் வேடிக்கை. நாராயண நாராயண. இதில் யார் மிகவும் சிறப்பு மிக்கவர்கள்? தேவி, இந்த கேள்விக்கான பதில் தங்கள் மனதிலே இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவன்களும் செய்யும் செயல்கள் அவர்கள் செய்யும் காரியத்திலேயே இருக்கிறது. ஒரு ஜீவன் முத்திக்கு ஆசைப்பட்டால் அவருக்கு யார் மோட்சத்தை அளிப்பாரோ அவர்தான் அவரை பொறுத்தவரை மிகவும் சிறந்தவர். குடும்பத்தை காப்பாற்ற நினைப்பவருக்கு எப்போதும் காப்பவர்தான் சிறந்தவராக தெரிவார். பிறக்கும் பொழுது பிறக்க வைத்தவர்தான் சிறந்தவராக தோன்றுவார். உங்கள் மூவரிலும் அன்னை துர்க்கையே எங்களுக்கு தெரிகிறாள். தேவியரே, உங்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லவில்லை. ஆம், உலகத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தகுதியானவள் அன்னை துர்கா தேவி. நிரந்தரமானவள் யாரென்றால் அது அன்னை ஸ்ரீ துர்கா தேவி. அனைத்திலும் அவள்தான் சிறந்தவள். எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களை நன்கு புரிந்து கொண்டோம் சுவாமி. எங்களுக்கு ஞானம் வந்துவிட்டது. உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சிறந்தவர்கள்தான். உலகில் உள்ள அனைத்து பத்தினிகளும் சிறந்தவள்தான். ஒவ்வொரு பத்தினிக்கும் தன் கணவர்தான் சிறந்தவர். எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள். தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு விட்டோம். தேவையற்ற விஷயத்திற்காக நாங்கள் மூவரும் உங்களை சங்கடப்படுத்திவிட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी। மகாசுரன், மகிஷாசுரன், பயங்கரமான அசுரன், மகிஷாசுரன், மகாசுரன், மகிஷாசுரன், மகாசுரன். தேவேந்திரா,
இதோ என்னுடைய முதல் பாணத்தை நான் தொடுக்கிறேன். தேவேந்திரா, நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம். சேனைகளே, இந்த லோகத்தை நாலுபுறமும் சுற்றி வளையுங்கள். தேவேந்திரா, காலன் என்னுடைய வடிவில் வந்து உன்னை கொல்லப் போகிறான். நீ இன்று என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. தாக்குங்கள்! இந்த வீரர்களே இவ்வளவு பலசாலியாக இருக்கும் பொழுது மகிஷாசுரன் இன்னும் எவ்வளவு பலசாலியாக இருப்பான்? நான் இங்கிருந்து எப்படியாவது தப்பியாக வேண்டும். மகிஷாசுரன், பயங்கரமான அசுரன், மகிஷாசுரன், மகாசுரன், மகிஷாசுரன், மகாசுரன், மகிஷாசுரன், பயங்கரமான அசுரன், மகிஷாசுரன், மகாசுரன். இவன்தான் அந்த அக்னி தேவன். தங்கள் முன் தலைகுனிந்து நிற்கும் இந்த தேவர்களின் அவலத்தை பாருங்கள் அரசே. திரிநேத்ரா, தேவேந்திரன் எங்கே? அப்பொழுதே உன்னிடம் கூறினேன் அல்லவா, எனக்கு தேவேந்திரன் மட்டும் தான் வேண்டும் என்று. எங்கே அவன்? நான் பழிவாங்க துடிப்பது அவனை மட்டும்தான். இந்த தேவர்களை வைத்து நான் என்ன செய்வது? இவர்களை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக உள்ளது. அந்த இந்திரனை இழுத்து வாருங்கள். அந்த சூழ்ச்சிக்காரனை உடனே என் எதிரில் கொண்டு வந்து நிறுத்துங்கள்.
சூரிய தேவா, அந்த இந்திரன் எங்கிருக்கிறான்? அசுர வேந்தே, இந்திரன் பயந்து ஓடிவிட்டான். விடாதீர்கள்! பயந்து ஓடுபவனை பிடிக்க உனக்கு துப்பில்லையா? அவனுடைய சூழ்ச்சிகளுக்கு நான் இன்று முடிவு கட்டுகிறேன். அவனுடைய மரணம் என் கையில்தான். வாருங்கள்! நம்மில் யாராலும் மகிஷனையோ அவனது சேனைகளையோ எதிர்கொள்ள முடியாது. தேவர்களே, நாம் பலமிழந்து விட்டோம், இந்திரனையும் சேர்த்துதான். தேவேந்திரா, நாலாபுரமும் உன்னை சுற்றி வளைத்து விட்டேன். இனி எங்கிருந்து உன்னால் தப்பித்து செல்ல இயலாது. மகிஷாசுரா, நான் தேவலோக அதிபதி இந்திரன். என்னை பலமற்றவனாகவும் தைரியமற்றவனாகவும் நீ நினைத்து விடாதே. இதுவரை இந்த ஆயுதத்தை யாரும் வென்றதில்லை. நான் தான் உன் தாய் தந்தையரை கொன்றேன் என்ற விஷயத்தை யாராவது உன்னிடம் இதை பற்றி சொல்லியிருப்பார்கள். அவர்களை நான் தான் கொன்றேன். அதே போல் இன்று உன்னையும் கொல்லப் போகிறேன். அந்த தேவேந்திரன் சூழ்ச்சி செய்து உன் தந்தையாரையும் உன் பெரிய தந்தையாரையும் கொன்று விட்டான். தங்களுடைய பௌத்திரன் மகிஷாசூரன் இந்திரன் செய்யும் ஒவ்வொரு சூழ்ச்சிக்கும் பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டான் தாயே.